கோர்ட்டில் பொய்யான சாட்சியங்கள் இல்லை பொய் சாட்சி சொல்கிறதுனால என்ன விளைவுகள், அவங்க மேலே எதனா கிரிமினல் நடவடிக்கை எதனா எடுக்க முடியுமா, குற்றவியல் நடவடிக்கை எதனா எடுக்க முடியுமா, இது சம்மந்தமாக சட்டப்பிரிவுகள் என்ன, அதே மாதிரி எதனா தீர்ப்பு எதனா முன்னோடியாக இருக்கா இது சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி ஒரு வியூவர் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம சினிமாலெலாம் பார்த்துருக்கோம், ஒரு கோர்ட்டில் ஒரு குறுக்கு விசாரணை பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு விசாரணை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு புக் ஒன்று புஸ்தகத்தை கொடுத்து அதனால சத்தியம் வாங்குவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் ஒன்று வாங்குவாங்க. அது கோர்ட்டில் தான் நம்ம பார்த்துருக்கோம். உண்மையான கோர்ட்டில் ஒரு புஸ்தகம் கொடுக்குற நடைமுறையை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து சொல்கிற வார்த்தை எல்லாம் பிரமாணமாக அவங்க டைப் பண்ணி அதில் அவங்களோட கையெழுத்து வாங்கி அதை கோர்ட் ஆஃபீஸர் கோர்ட்டோட ரெக்கார்ட்ஸில் ஏற்றிப்பாங்க. ஸோ இது நடக்கும். இந்த பிரமாணமாக சொல்கிற ஒரு வார்த்தை பொய்யாக இருந்ததுன்னா இல்லை தவறாக இருந்ததுன்னா அதனோட விளைவுகள் என்ன அப்படின்றது, தெரிஞ்சு பொய் சொன்னால் அதுக்கு என்ன விளைவுகள் அப்படின்றது ஒரு கேள்வி ஒன்று ரைஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஃபைல் பண்ணும்போது வாதுரை அப்படின்னு பிளெயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்போம். ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரிப்ளை பதில் உரை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதாவது பதில் உரையிலையும் நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லேயும் இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய பிரமாண பத்திரங்கள் அஃபிடவிட்ஸ் எதனா ஒன்று கொடுக்குறதா இருந்தால் அதுலேயோ எதனா பொய்யான தகவல் எதனா இருந்து அதன் அடிப்படையில் எதனா ஒரு ரிலீஃப் பரிகாரம் நம்ம கேட்குறதா இருந்ததுன்னா அதுக்கு என்ன ரெமெடி இருக்குது. எதிராளிக்கு பொய்யான தகவல்னு தெரியும், அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அவர்கிட்ட, ஆனால் அதுக்கு என்ன ரெமெடி இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பொய்யான தகவல் கொடுக்கறதுனால இன்னொருத்தருக்கு மான நஷ்டம் ஏற்படுறதுன்னா அதுக்கு என்ன ரெமெடி இருக்குன்றதும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நம்ம அப்புறமா பார்ப்போம். ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயம், ஒரு பொய்யான தகவல் கொடுத்து கோர்ட்டை திசை திருப்ப நினைக்கிறவங்க, ஒரு தீய எண்ணத்தோட ஒரு பொய்யான தகவல் கொடுக்குறவங்களுக்கு என்ன தண்டனை இருக்குது சட்டத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா, பழைய இந்தியன் பீனல் கோடில் செக்ஷன் 191 இருந்தது, கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்படின்றது இருந்தது. இப்போ இருக்கிற பாரதிய நியாய சம்ஹிதாவில் செக்ஷன் 227 அப்படின்றது இருக்குது, கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ், அதாவது பொய்யான சாட்சியங்களை கொடுக்கறது, அதுக்கு என்ன தண்டனைன்றது செக்ஷன் 229 இருக்குது. அதாவது ஒருத்தர் ஒரு பிரமாண ரீதியாக இல்லை சத்தியம் செஞ்சு உண்மையான தகவல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து தெரிஞ்சு வேணும்ட்டே ஒரு பொய்யான தகவல் ஒன்று கொடுக்குறாரு. அது பொய்யான தகவல்னும் அவருக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்கிற அது உண்மை இல்லைன்றதும் அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டே அவர் அந்த மாதிரி ஒரு தகவல் ஒன்று கோர்ட்டில் கொடுக்குறாரு, ஆனால் ஒரு சாட்சியத்தை கொடுக்குறாருன்னா அவருக்கு என்ன தண்டனை, அது ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்படின்றது இருக்குது. இங்கிலீஷ் லாவில் இதுக்கு பேர் பெர்ஜூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெர்ஜூரின்றது அங்கே ஒவ்வொரு நாட்டுக்கும் அதனோட வீரியம் அதனோட எஃபெக்ட் மாறும். ஃபார் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அதனோட எஃபெக்ட் பெர்ஜூரியை பேஸ் பண்ணி ப்ரொசீடிங்ஸ் எடுத்து இன்னொருத்தரோட கேஸை உடைக்கிறதுன்றது ரொம்ப கம்மி. ஆனால் வெளிநாடுகளில் அது ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்லலாம் ஜூரி சிஸ்டம் இருக்குது. அதாவது ஒரு ஜட்ஜுன்றவர் கோர்ட்டை நடத்துவாரே தவிர்த்து தீர்ப்பு கொடுக்கறது பொதுமக்கள்லேருந்து ஒரு 12 பேரோ இல்லை 9 பேரோ அந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களாம் ஒருங்கிணைந்த ஒரு தீர்ப்புக்கு வருவாங்க. அந்த கேஸோட வாதத்தை ஆப்போசிட் பார்ட்டியோட ரெண்டு தரத்தோட வாதத்தையும் கேட்டு சாட்சியெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ அது ஜூரி சிஸ்டம்ன்றது இருக்குது. அந்த ஜூரி சிஸ்டம் இருக்கும்போது இந்த பெர்ஜூரின்றது, அதாவது தவறான சாட்சியங்களை கொடுக்கறதுன்றது அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு ஹையர் டிகிரி ஆஃப் அஃபென்ஸாக ட்ரீட் பண்ணப்படுறது. சின்ன ஒரு விஷயத்துக்கே ஒரு பெர்ஜூரி ஒன்று கமிட் பண்ணாலே அங்கே ஜாஸ்தி ஒரு எஃபெக்ட் இருக்குதுன்னு நம்ம நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஜட்ஜுக்கிட்ட கொடுக்குற ஒரு சிஸ்டம்ன்றதுனாலையும் நிறைய சாதா சிம்பிள் ஜுடிஷியல் சிஸ்டம் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கிற நாட்டில் பெர்ஜுரின்றது அந்தந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அது எப்படி இந்த கேஸை அஃபெக்ட் பண்ணுறதுன்றதை பேஸ் பண்ணி தான் அந்த தீர்ப்பு அந்த பெர்ஜுரின்றதுக்கு மேலே, அதாவது பொய்யான சாட்சியங்களை கொடுத்த பொய்யான பிரமாணத்தை கொடுத்த குற்றத்துக்காக அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது, நடவடிக்கை எடுக்கிறதுன்றது நம்ம ஊரில் நிலவி வருது. இப்போது பார்த்தோன்னா இந்த ஒரு சிஸ்டமில் ஒரு தப்பான தகவல் கொடுக்கறதுல நிறைய வகைகள் இருக்குது, நம்ம பார்க்கலாம்.
இப்போது நான் வந்து எதிராளி வந்து என்கிட்டேருந்து ஒரு 1,00,000 ரூபாய் கடன் வாங்கிட்டாரு, அதனால் அவர் எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் தரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறேன், பிளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறேன். அவர் வந்து பதிலில் பிளைண்ட்லுக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அவரோட பதிலுரையில், ஐயா நான் வந்து 1,00,000 ரூபாய் தர வேண்டாம், அவர் வந்து சொல்கிறது உண்மைன்னு நான் ஏற்றுக்கலை, அப்படி எதுனா உண்மையாக இருக்குமேனா அதை வந்து சாட்சியங்கள் மூலமாக அவர் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் அவர் கொடுக்குறாரு. தட் இஸ் அட்மிட்டிங் ஆல் த ஃபேக்ட்ஸ், ஸ்பெசிஃபிக் டினையல் ஆஃப் த அவர்மெண்ட்ஸ் இன் த பிளைண்ட் அண்ட் புட்ஸ் த பிளைண்டிஃப் டு ஸ்ட்ரிக்ட் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்றது இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது எதனா இருந்ததுன்னா அதை நிரூபிக்கணும் அவர், ஆனால் நான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அது எதனா இருந்தால் அவர் நிரூபிச்சிட்டாருன்னா நான் கொடுக்குறேன்றாரு. ஸோ இப்போ வந்து நான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்றதை சொல்கிறது மட்டும், அதுக்கப்புறம் பிளைண்ட்டில் வந்து வாதி வந்து அவர்களோட கேஸை நிரூபிச்சிட்டார், அது செக்கை வந்து கொடுத்துட்டு இல்லை ப்ரோனோட்டை கொடுத்துட்டு இல்லை வேறு எதனா ஆவணங்களை சப்மிட் பண்ணிவிட்டு கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணிடுறாரு இவர் வந்து 1,00,000 ரூபாய் பணம் தரணும்னு. இதுக்கு வந்து பதிலுக்கு வந்து அவர் தர வேணான்னு சொன்னதுனால அவர் வந்து பெர்ஜுரின்ற அஃபென்ஸ்க்கு வந்து ஆளாயிட்டாரா, ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரா கோர்ட்டுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று ரைஸ் ஆகலாம். ஸோ ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே அது வந்து தப்பா, இல்லை ஒரு தவறான சாட்சியங்களை உருவாக்கி இல்லை தவறான ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கிட்டு அதை பேஸ் பண்ணி கோர்ட்டை திசை திருப்பணுன்ற தீய எண்ணத்தோட அவருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வாங்கணுன்ற ஒரு தவறான எண்ணத்தோட ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்டை பிரமாணங்கிறத கொடுத்தா தப்பா? ஸோ இதுதான் கொஸ்டினாக இருக்குது. சரி, இதை பார்க்கும்போது நிறைய கேசஸ் வந்திருக்கு, இது சம்மந்தமாக நிறைய சுப்ரீம் கோர்ட் கேசஸ் இருக்குது, ஹைகோர்ட் கேசஸ் இருக்குது, நிறைய விஷயங்களை கன்சிடர் இந்த விஷயத்தில் நிறைய கன்சிடர் ஆகப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போது ஒரு வேளை ஒருத்தர் தவறான பிரமாணத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா, பொய்யான ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாரு கோர்ட்டில் அப்படின்னா, அதுக்கு எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது, என்ன ப்ரொசீஜர்ன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது பழைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் செக்ஷன் 340 பிரிவு 340 வந்து இந்த பெர்ஜுரின்னு ஒன்று, அதாவது தவறான சாட்சியங்களை கொடுக்குறவங்க தவறான பொய்யான ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறவங்களுக்கு எப்படி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலான்றதை வந்து பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் எழுதப்பட்டிருக்கு செக்ஷன் 340. இப்போ புதுசாக வந்திருக்கிற பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் அதே செக்ஷனில் அதே வேர்ட்ஸ் மாறாமல் செக்ஷன் 370 இருக்குது. ஸோ இப்போ புது பிஎன்எஸ்எஸில் வந்து செக்ஷன் 370 இருக்கிறது, பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 340 இருக்குது. இதில் முதல்ல ஒரு சில ஸ்டேஜஸ் கொடுத்துருக்கு. முதல்ல ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி, ஆரம்பகட்ட ஒரு விசாரணை ஒன்று நடத்தணும். கம்ப்ளைண்ட் பேசிஸ்லேயும் நடத்தலாம், இல்லை கம்ப்ளைண்ட் இல்லாமலேயும் நடத்தலாம். இவர் வந்து பொய்யான வாக்குமூலம் கொடுத்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுது, ஆனால் ஒரு ஆரம்பகட்ட விசாரணை நடத்திட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபைண்டிங் ஒன்று, ஒரு முடிவுக்கு வந்து அதை வந்து சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தெரிவிக்கணும் அந்த கோர்ட்டு அப்படின்றது செக்ஷன் 340 ஆஃப் சிஆர்பிசி, செக்ஷன் 370 ஆஃப் பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் இந்த ப்ரொசீஜர் எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்போது இது சம்மந்தமாக ஒரு சில கேசஸ் பார்க்கலாம். அதாவது கேசஸோட ஃபேக்ட்ஸ் பற்றி விரிவாக போகாமல், ஏன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பெர்ஜுரின்றத ஒரு அஃபென்ஸாக ட்ரீட் பண்ணச்சே எப்படி அது மேலே ஆக்ட் பண்ணணுன்றது கோர்ட் கொடுத்துருக்கிற ஒரு கண்ணோட்டம் கைட்லைன்ஸை வந்து நம்ம பார்ப்போம். இதில் முதல்ல ரொம்ப முக்கியமான கேஸ் நம்ம பார்க்குறது சூராம் வர்சஸ் ராதேஷாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. இதில் முக்கியமாக சொல்லப்பட்டது என்னென்னா, இந்த பெர்ஜுரின்றது நடந்தது வந்து இந்த பிரமாண வாக்குமூலம் கொடுத்தது 1964. ரொம்ப நாள் கழிச்சு, பல வருஷம் 10 வருஷம் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் கழிச்சு அது சம்மந்தமாக கேஸ் நடத்தினாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு இஷ்யூவாக ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த கேஸில். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் 1971 இந்த கேஸ் வந்து தீர்ப்பாயிருக்கு. இதில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்ஜுரின்றது வந்து ஒரு அஃபென்ஸாக ட்ரீட் பண்ணுறது கரெக்டு தான், ஆனால் டெலிபரேட்டாக ஒரு பொய்யான வாக்குமூலமோ இல்லை பொய்யான சாட்சியங்களோ கொடுக்க செய்தால் அதை வந்து ஒரு அஃபென்ஸாக ட்ரீட் பண்ணுறது அவசியமாக இருக்குது. டெலிபரேட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெலிபரேட்னா வேணும்ட்டே அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு சாட்சியங்களையோ ஆவணங்களையோ கொடுத்தா இல்லை வாக்குமூலத்தை கொடுத்தாங்கன்னா அவங்க மேலே பர்ஜுரின்றதை ஒரு அஃபென்ஸாக ட்ரீட் பண்ணணும். சாதாரணமாக ஒரு டிஃபெக்டிவான ஒரு ஆர்குமெண்ட்டை சரியாக ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயங்களையோ ஒரு டிஃபெக்டிவான ஆர்குமெண்ட்டோ, ஏன்னா ஒரு கேஸுன்னு ஒரு கோர்ட்டு முன்னாடி ஒன்று வருதுன்னா ஒரு தரப்பு உண்மையாக இருக்கும், ஒரு தரப்பு வந்து பொய்யாக இருக்கும் நேச்சுரலி. ஸோ இப்படி ஒரு தரப்பு உண்மையாக இருக்கச்சே அவர்
தரப்பு உண்மையாக இருக்கிறதுக்கான நியாயமும் அவருக்கு கிடைக்கும், கேஸ் ஜெயிச்சதுக்கான நியாயமும் கிடைக்கும். இன்னொரு தரப்பு எதிராளி தரப்பு பொய்யா இருக்குன்றதுனாலேயே மட்டுமே இவருக்கு சைடு வந்து அடிஷ்னலாக அவர் மேலே ஒரு பேர்டன் வந்துடக்கூடாது. முக்கியமாக அதாவது ஒருத்தர் வந்து நான் வந்து ஒருத்தருக்கு பணம் தரணும்னு வச்சுக்கோங்க, அவர் என் மேலே கேஸ் போடுறாருன்னு வச்சுக்கோங்க, நான் பணம் தர வேணாம்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் சொல்கிறேன், அவர் ப்ரூவ் பண்ணி கேஸை ஜெயிச்சிடுறாரு. அப்படி ஜெயிச்சிட்டாருன்னா அவர் பக்கம் ஜெயிச்சிருச்சு, அதனால பணத்தை தர வேண்டியது ஒரு டியூட்டி. ஆனால் பணம் தர வேணாம்னு நான் சொல்லி அந்த கேஸும் தோற்று போச்சு இல்லைங்களா, அது மேலே எனக்கு இன்னொரு ஒரு பேர்டனும் வந்துடக்கூடாது, டபுள் ஜியோபாடி மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி ஒரு அனாவசியமான ஒரு கேசஸ் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லிட்டிகேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குது. அதனால் ஒரு டிஃபெக்டிவ் ஆர்குமெண்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு பர்ஜூரின்றதை சொல்ல முடியாது. அப்படி சொல்லப்பட்ட ஆரம்பிச்சதுன்னா யாரும் அவங்களோட கேஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கே தயங்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களோட தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்கு. ஏன்னா என்னால் நிரூபிக்க முடியாத சமயத்தில் என் மேலே இன்னொரு கேஸும் வரும், 7 வருஷம் திரும்பி ஒரு ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பயந்துட்டு அவங்களோட கேஸை நிறுவனம் பண்ணுறதுக்கே யோசிக்க ஆரம்பிப்பாங்கன்றதுனால சரியான நேரத்தில் மட்டும்தான் இந்த பெர்ஜூரின்றதை யூஸ் பண்ணணுன்றது இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேஸில் பர்டிகுலர் கேஸில் என்னென்னா லாங் லேப்ஸ் ஆஃப் டைம், ரொம்ப நாள் கழித்து கால அவகாசம் கழித்து, ஏன்னா சட்டத்தில் கால அவகாசம் கால வரமுறை எதுவும் கொடுக்கலனாலும் ரொம்ப கால அவகாசம் கழித்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, ஒரு பொய்யான சாட்சி சொல்லியிருக்காரு அப்படின்னு கோர்ட்டில் வந்து சொல்லும்போது இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கேஸ் சூராம் வர்சஸ் ராதேஷாம் அப்படின்னு 1971 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அடுத்தது 2016 நவம்பர் 23 கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஜஸ்டிஸ் ரோஹிந்தர் நரிமான் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசஃபோட பெஞ்சில் கொடுக்கப்பட்டது. அமர்சங் நாதாஜி வர்சஸ் ஹார்திக் ஹர்ஷத்பாய் பட்டேல் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த பர்ஜூரியை பற்றி ஒரு 3-4 பாயிண்ட் வந்து அதில் ரொம்ப எடுத்துக்க வேண்டிய ஒரு 3-4 விஷயங்கள் இருக்குது. முதல்ல ஒரு பிரைமா ஃபேசி கேஸ் ஃபார் பர்ஜூரி மஸ்ட் பி மேட் அவுட். ஒரு கேஸு ஒரு பர்ஜூரின்ற ஒரு விஷயம், ஒரு தவறான கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸு இல்லை ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸ் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அது பிரைமா ஃபேசி கேஸ். இவங்க வந்து தப்பான எண்ணத்தோடு தான் இதை கொடுத்துருக்காங்க, இது தப்பான எண்ணத்தோடு கொடுத்ததுனால இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பிரைமா ஃபேசி கேஸ் பேசி முகாந்திரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேஸை க்ரியேட் பண்ணுறது அவசியமாக இருக்குது. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், வெறும் ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பர்ஜூரி கிடையாது. இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பதிலுரையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்டாண்டில் ஏறி குறுக்கு விசாரணையும் போது அதுக்கு மாறா வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றி சொல்லிட்டீங்கன்றதுனால ஒன்று இது பொய் இல்லை அது பொய், ஆனால் பொய்யான சாட்சியங்கள் கொடுத்தாலே செல்லாது அப்படின்றதுனால அவங்க மேலே பர்ஜூரின்ற ஒரு கேஸை வந்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பர்ஜூரின்றது அவசியமாக இருக்காது, ஒரு ஜஸ்ட் ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குன்றதுனாலே அது பர்ஜூரி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. மூணாவது, தீய எண்ணத்தோட ஒரு தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கணும், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கணும், இன்டென்ஷனலி மஸ்ட் ஹவ் கிவன் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நாலாவது, இந்த கேஸை வந்து ஸ்டடி பண்ணும்போது ஒரு நம்ம சொன்ன ஒரு ஃபைண்டிங் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த பர்டிகுலர் ஜட்ஜு அந்த மாதிரி ஒரு ஃபைண்டிங் ரெக்கார்ட் பண்ணும்போது இவங்க ப்ராபபிள் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ப்ராசிக்யூஷன், அதாவது இந்த கேஸு இந்த மேலே ஒரு பர்ஜூரி கேஸ் வந்து இவர் மேலே போட்டு நடத்துறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளையும் கன்சிடர் பண்ணணும், இந்த விளைவுகள் எப்படி இந்த கேஸ் மேலே இருக்குன்றதையும் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த 4 விஷயங்களை சொல்லி ஒரு பர்ஜூரின்ற ஒரு அஃபென்ஸ் மேலே கேஸ் நடத்துறதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு நெசசிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் ஜஸ்டிஸ் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ரோஹிந்தர் நரிமான் குரியன் ஜோசப் பெஞ்சை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பர்ஜூரி பற்றி. இந்த பர்ஜூரின்ற அஃபென்ஸு ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடியது மேட்ரிமோனியல் கேசஸில் ரொம்ப காமனாக பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்கறத பற்றி ஒரு அஃபிடவிட் ஒன்று கொடுக்கணும்னு ரஜினீஷ் வர்சஸ் நேஹான ஒரு கேஸில் ஒரு முக்கியமான சுப்ரீம் கோர்ட் கேஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்னு ஒன்று 2 பார்ட்டிஸும் சப்மிட் பண்ணணும், அந்த அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று பாஸ் பண்ணப்படும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயமும் பார்த்தோம், அந்த ஜட்ஜ்மெண்ட்டே சொல்லப்பட்டது, இந்த அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் தப்பான தகவல் கொடுக்கப்பட்டதேயானால் அவங்க மேலே செக்ஷன் 340 கீழே நடவடிக்கை எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போட்டிருக்கு. ஏன்னா இது ஒரு தப்பான தகவலை அடிப்படையாக கொண்டு யாரும் அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட், அதாவது
அவங்களுக்கு வந்து எந்த விதமான தவறான லாபமும் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீதிக்கு புறம்பான எந்த விதமான லாபமும் கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டே அந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேட்ரிமோனியல் கேசஸில் ரொம்ப காமன். அதே மாதிரி தப்பான தொடர்பு வச்சுருக்காங்க அவங்களோட ஸ்பௌஸை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரூவ் பண்ண முடியாதுன்றதுனால பெர்ஜுரின்னு சொல்லி ஆப்போசிட் பார்ட்டி கேஸ் போடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போதே ஸ்டாண்டர்டாக மறுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதுனால, கோர்ட்டில் சொன்னதுனால அவங்க மேலே ஒரு வழக்கு தொடர்ந்து நடத்தணுன்றதை வந்து இன்னொருத்தரோட எண்ணமாக இருக்கும். ஸோ இது வந்து மேட்ரிமோனியல் கேசஸில் ரொம்ப காமன். சிவில் கேசஸில் ஓரளவுக்கு காமன். கிரிமினல் கேசஸ்லேயும் கொஞ்சம் நிறைய அங்கங்கே இருக்குது. ஏன்னா இது பர்ஜுரின்றதே ஒரு கிரிமினல் அஃபென்ஸு. கிரிமினல் கேசஸில் ரொம்ப இது. ஏன்னா ஒரு சாட்சியங்களை மறைக்கிறது, ஆதாரங்களை மறைக்கிறது, இல்லை தப்பான சாட்சியங்களை உருவாக்குறது, அதெல்லாம் கிரிமினல் கேசஸில் ஓரளவுக்கு காமன். ஆனால் மெயினாக நிறைய நம்ம பார்க்கக்கூடியது மேட்ரிமோனியல் ரிலேட்டட் கேசஸில் தான் இந்த பர்ஜுரின்றது நிறைய எக்ஸாஸ்டிவாக யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம்.